கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 48 15 நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நம்மை எதற்காக அழைத்தார் என்றால், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம், நம்முடைய வழிகள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே, தேவன் நமக்கு நன்மை செய்வதற்காகவே தூரமாய் இருந்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நாம் வாக்குத்தத்தங்களுக்கும் தெய்வாராதனைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியராய் இருந்தோம், தூரமாய் இருந்தோம். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவருடைய இரத்தத்தின் மூலமாய் அவர் மீட்டெடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை எதற்காகலாம் அழைத்தார் என்றால், நம்மை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்து அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகள். நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் இழந்துவிடக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்மை பிரித்தெடுத்து அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தது எதற்காக என்று இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்கிறார். நாம் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாளின் ஆரம்பமும், ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பமும் தேவனோடு கூட இருந்து நாம் ஆரம்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் முடிவில்லாதது. அது நம்மை நிச்சயமாகவே முடிவு வரைக்கும் அது பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. அநேக நேரம் தேவனோடு கூட தான் நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சுயத்திலே நாம் அநேக காரியங்களை செய்து முடித்து விடுகிறோம். அதை தான் 1 யோவான் 1:6 நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் பொய் சொல்லுகிறவர்களாயிராமல் உண்மையாகவே நம்முடைய உறவு தேவனோடு கூட இருக்கிறதா இருக்க வேண்டும். இங்கு தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது முதலில் அவனை தனியாகவே படைத்தார். ஏனென்றால் முதலாக அவன் தேவனை தேட வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவனை முதலாவது தனியாக படைத்தார். ஏனென்றால் அவரே முடிவில்லாதவர். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், நாம் நம்பினவர்கள், நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் விலகி போகலாம். ஆனால் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவரிடத்திலிருந்தே நம்முடைய காரியங்கள் ஆரம்பமாக வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை பரிசுத்தம் பண்ணினார். இப்பொழுது மறுபடியும் ஏவாளை படைக்கிறார். அவளும் முதலில் தேவனைத்தான் பார்த்தாள். தேவன் அவளை அவனிடத்திலே கொண்டு வந்து விட்டார், தேவனை இணைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் இணைந்த முதல் நாள் 7ஆம் நாள் ஓய்வு நாளாகவே இருந்தது. முதலில் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கினார். நாம் தனியாக குடும்பமாக தேவனை தேடுவோம். ஆதியில் இருந்த அன்பை விடாதபடி தேவனோடு கூட உறவு கொள்வோம். தேவன் நம்மிடத்திலே சொன்ன காரியங்களை, நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ண, நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அன்பிலே, உடைய பரிசுத்தத்திலே நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாய் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.